சம்திங் எரர் சவுண்டை வச்சுக்கிறேன். ஐயோ ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் லூடஸ் கேமிங். தமிழ் லூடஸ் பாய். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிஆர் பார்க்க போகிறோம். சோலோவில் போக போகிறேன். அதுக்கப்புறம் யாராவது என் கூட விளையாடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஐடி டிஸ்பிளே பண்ணுறேன். வேணும்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன வேறு ரொம்ப ஜாம் ஆகுது. அதுக்கப்புறம் யாருக்காவது கில்டில் செய்யணும்னு இது இருந்ததுன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். சரி வாங்க கைஸ் போயிடலாம் உள்ள. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெஸ்ட்டு கேமர், அதனால என்னை யாரும் ஒரு Y444 ரூக்கோ அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. அப்புறம் ரிப்போர்ட் பண்ணிடாதீங்கப்பா. இனிமேட்டு தான் வெறித்தனமான ஒரு கேம் பிளே இருக்கும் போது வாய்ஸ் கொஞ்சம் கரமரம் இருக்கும். கோல்டு வேறு, அதனால் விட்டுருங்க. இன்றைக்கி செத்தானுங்க எல்லோரும். கன்ஃபார்ம் ஒரு 30 to 35 கில் வந்துடும் நினைக்கிறேன். அதுவே கம்மி தான். எல்லா மேட்ச்லேயும் ஒரு 50 to 55 கில் எடுத்துடும் எல்லா மேட்ச்லேயும். எப்படி அலைவே 46 தானே இருக்கும். எப்படி 55 கில் எடுப்பேன்னு கேட்டால், அதாவது ரிவே பண்ணி விடுவாங்க. அப்படியே எல்லாத்தையும் நான் தான் எல்லா கிலுமே நான் தான் இருப்பேன். ஒரு கில்லு கூட எனிமி எடுக்க மாட்டானே. எல்லா கிலுமே நான் தான். ஏன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 1000+ ஆகும். நான் நிறையா வாட்டி கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் டாப் 1 போயிட்டு வந்திருக்கேன். அதனால் யாருக்காவது என் கூட விளையாடணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனையில்லை, வாங்க விளையாடலாம். சரி, நான் உங்களுக்கு எப்படி பிஆர் விளையாடணும்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு லேண்டிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். போவோம். எங்கே இறங்கலாம்? நல்லா ஒரு ஓரமாக பார்த்து இறங்கிக்கோங்கப்பா. அப்புறம் எனிமி போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்கன்னா என்ன கேட்கக்கூடாது. நான் இப்போ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், அதான் ஓரத்தில் இறங்கிக்கோங்க. இன்றைக்கி எத்தனை கிலோ போடுறது தெரில, பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் வேறு பார்க்குறீங்க, ஒரு 10 கிலோவாட் நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். இல்லை 10 கூட வேணாம், 5 போதும். அப்புறம் நீங்கள் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணி எதுக்கு தேவையில்ல. போவோம். அதுக்கப்புறம் பார்க்குறவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைபு லைக் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஒரு நல்ல கன்று M60 கிடைக்கணும். இனி ஒருத்தனும் இங்கே இருக்க மாட்டான், எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவான். ஒரு கன்று கிடைக்குதா போகணும். எல்லாம் மெடிக்கிட்டு. இந்த மெடிக்கிட்டு இப்போ வேணாம்டா, எனக்கு அப்புறமா கொடுங்கடா. மெடிக்கிட்டு வேணுங்க தான் ஒரு மெடிக்கிட்டு கூட தரமாட்டீங்கடா. ஓடி என் லக்கா என்னன்னு தெரில. M60 கிடச்சிருச்சு. சிப்பு 1 வேறு. சும்மாவே போட்டு அடிப்பேன். இதில் சிப்பு 1 கிடச்சா சும்மாவாக இருப்பேன். ஷார்ட் ரேஞ்சு கன்று தேடும். ட்ரோகன் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் ட்ரோகன் M60 ஏதோ ஃப்ளூக்கில் கிடச்சிச்சு. அதே மாதிரிலாம் ட்ரோகன் கிடைக்காது. ஹெல்மெட் பிக்கரு எங்கடா கன்று தர மாட்டேங்கிறீங்க. அப்பாடி பைதன் போட்டு இனிமேட்டு அழுத்தி பிடி தான். இருந்தாலும் ட்ரோகன் வந்ததுக்கப்புறம் ட்ரோகனை தான் எடுப்பேன். இல்லைன்னா MP5 வந்ததுன்னா அது எடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்போ எந்த கன்று எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கொஞ்சம் மென்டல். எங்கடா போகிறது? ஸ்னைப்பர் டவரில் போய் பார்ப்பேன். அவனும் இருக்க மாட்டான் ஸ்னைப்பர் டவரில். கொஞ்சம் புல்லட் எடுத்துப்போம். புல்லட்டு தான் எப்பயுமே நீங்கள் ஒரு மேட்ச் ஆடுறீங்கன்னா அது புல்லட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால பேகு காலியாக போகுது அப்படின்லாம் கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனிமி அடிக்க முடியாது. ஐயோ, அங்கே ஒருத்தர் இறங்கலாம் பார்த்தீங்களா? சொன்னோடனே இறங்குவானுங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிடுச்சு. வாங்க. என்னடா படவே மாட்டேங்குது. இதை தான் நீ ஆக்ஷன் பிளாக்குன்னு சொன்னியாலாம் கேட்காதீங்கப்பா கமெண்ட்டில். அது ஏதோ லைட்டாக மிஸ் ஆகிருக்கும். ஒரு மனுஷனா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவான்னு எப்படிங்க சொல்கிறீங்க? மனுஷனா மிஸ் ஆக தான் செய்யும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் எங்கே போனான்னு தெரில. எங்கடா போய் தொலைஞ்ச என்ன? ஓ, இங்கே இருக்கியா நீ? சார் வாங்க சார், வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு போங்க சார். வந்தீங்கன்னா லைட்டாக அடிச்சுட்டு போயிடுவேன் சார். இந்த மாதிரி ரொம்ப அட்டம் காட்டினீங்கன்னா நடக்கிற கதையே இங்கே வேறு. அடிச்சு தொலையண்டா அப்பா. யாரா நீ? அப்பாடி சோனியாவா? அதானே பார்த்தேன். சாவேண்டா. ஏன்டா சாவாம என் உயிரை வாங்குறீங்க? செத்து தான் தொலையண்டா எப்பா.
அப்படி ஊசி குத்துட்டானா. நல்லா வாழ்வடா நீ. அம்மா ஏசி நல்ல வேலை கிட்ட போல போயிருந்தேன். என்னை போட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்துருப்பான். ஐயோ ஹெச்பி வேறு இப்படி குறையுது. ஏண்டா 10 அடியில் இருந்தாடா குதித்தேன். சும்மா லைட்டாக கீழே லைட்டாக எட்டி பார்த்ததுக்கெல்லாமாடா டேமேஜ் கொடுப்பீங்க. M60 இந்த M60 நமக்கு வேணாம். என்ன பண்ணலாம்? தாம்சன் எடுக்கலாமா? ஆமாம், நான் எப்பயுமே தாம்சனில் ஆட மாட்டேன். இன்றைக்கி ஒரு வாட்டி ஆடி பார்க்கணும். அப்புறம் என் வீடியோ நல்லா இருக்குன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் கைஸ். அப்போ தான் வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷனாக ஜாலி போச்சு கீ கிடச்சிருச்சே. அப்படி போய் ஓப்பன் பண்ணி சிப்பு எல்லாத்தையும் போய் வாங்கினோம் தான். சிப்பு அங்கே இருக்காது. M60 அந்த மாதிரி ஏதாவது கன்று இருந்துச்சுன்னா வேணால் எடுத்துவேன். M60 கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இந்த இதிலலாம். அதனால் நான் வந்து ஏர் ட்ராப்பில் போட்டு எடுக்கலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கேன். எப்படி M10 கிடச்சதுன்னா தாம்சன் கீழே போட்டுருவேன். சரிங்களா? அப்படியே இப்போ போடணும். என்ன தான் வருதுன்னு தான் பார்ப்போமே. ஏண்டா அதுக்குள்ளே வீடியோ 6 நிமிஷம் போயிடுச்சாடா. இங்கே நான் என்ன விளையாண்டேன்னு இப்போ வீடியோ 6 நிமிஷத்துக்கு போகுது. இல்லை நான் கேட்குறேன். ஏன்னா நார்மல் மேட்ச் நான் மட்டும் 10 நிமிஷம் அந்த மாதிரியே முடிஞ்சிருவேடா. ஸ்கேர் வேணாம். நான் M60 கிங்கடா. M60 கிங்கிட்ட போய் ஸ்கேரு அது இதுன்னு பண்ணுவேன். நான் ஸ்கேரில் ஆடுவேன் தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இப்போ M60 எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் அவ்வளோ எந்த கண்ணும் எடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் ஹெட்டு நல்லா அடிப்பேன். எனக்கு அந்த கண்ணில் ஏதோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படியே அது ஏதோ பிடிச்சிக்கிச்சு அப்படியே. சரி, இப்போ நம்ம ஆட்டோ வைத்துட்டு அந்த பச்சை கலருங்கிற பாருங்க, பிங்க் கலர் ஷாப்புக்கு போவோம். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். அதுக்கு முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். பிங்க்குக்கு தமிழில் என்னென்னு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு. அதெல்லாம் விட்றேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. டே என்கிட்ட கேரக்டர் மிஷா கேரக்டர் கூட இல்லைடா. குறுக்க எவனும் வராமல் பார்த்துக்கோப்பா கடவுளே. அப்படியே போ பிரச்சனையே இல்லை. அப்படியே போ. எவனும் கேட்க மாட்டான். ஐயோ டோக்கன் கலெக்ட் பண்ணுறேன்னு என்னமோ பண்ணேன். எங்களா இருக்குது அந்த பர்பிள் கலர். டே அடிக்கூடாதுடா கண்ணா. அடி போச்சுரா, முடிஞ்சுரா கதை. போச்சு மைனஸு. என் நேரம் என்ன பண்ணுறது, செத்து தான் ஆகும். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடியுமோ. சரி, இன்னொரு மேட்ச் தான் போடுவாமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ இந்த டூஆர் டை என்னடா எல்லாம் டூஆர் டைன்னு பேர் வச்சுட்டு வரீங்க. இந்த டூஆர் டை பேர் எங்கேயோ கேட்ட மாதிரியே. நான் வந்து குளோவால் உடைக்கலாம் தான் அந்த M60 வச்சு அடித்தேன். அது பார்த்தா அந்த பாபா மேலே ஒழிஞ்சிச்சு. அந்த நல்ல வேலை நான் பொண்ணு தான் விட்டேன். என்னடா நீ ஸ்டார்டிங் ஏதோ அந்த மாதிரி இந்த மாதிரி விளையாடுவேன்னு அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. பொண்ணுனால தான் விட்டுட்டேன். ஐயோ கொலை வாய் வளருதே. பெண்கள் நாட்டின் கண்கள்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால தான் விட்டேன். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு பையனாக இருந்தானா 100 பேர்த்த கூட கூப்பிட்டு வரணும். அசால்ட்டாக அடிப்பேன். பசங்களாக இருந்தால் 1000 பேர் வந்தால் கூட அடிப்பேன். ஆனால் பொண்ணுங்கன்னா இது ஐயோ இப்போன்னு பார்த்து வர மாட்டேங்குதே. பெண்கள் நாட்டின் கண்கள். ஏடையாக கேந்திர நாடு தான் சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரில. அப்புறம் லேண்டிங் எங்கே லேண்ட் பண்ணலாம்? ஹேங்கர். ஐயோ M60 கிடச்ச M60யும் போச்சு. ஒன்றும் அந்த ஸ்கேரை சாடிக்கலாம். இவனுங்க இந்த வாட்டி ஸ்கேர் வரும், இல்லை M4A1 வரும். அதை வச்சு மொத்த பர்முடா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜிடி அதாவது கேமிங் தமிழன் என்ன சொல்லியிருப்பான்னா, நான் கிளாக் டவர் கிங்கு, கேமிங் புயல் வந்து இது எதோட கிங்கு, பீமா சக்தியோட கிங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஃப்ரீ ஃபயர் கிங்கு. என்னடா பொஸ்க்குன்னு இப்படி சொல்லிட்டேன்னா சொல்லாதீங்க. நான் ஃப்ரீ ஃபயர் கிங்கு. அவ்வளோதான்.
அப்படி ஃப்ரீ ஃபயர் கிங்கே இல்லைனாலும் பர்முடா கிங்குப்பா. இனிமேட்டு எவனா இந்த இந்தியாவில் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்படியே சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி தான் நான் ப்ரைம் மினிஸ்டர், மிச்சவங்களாம் சீஃப் மினிஸ்டர். இப்படி தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஒரு நல்ல கண்ணை கொடுக்கணும், கொடுக்க மாட்டானே இவன். என்னைக்கு இறங்கினோடனே கண்ணை கொடுத்துருக்கான். கொஞ்ச நாள் அலைய விட்டு அப்படியே எனிமிலாம் அடி வாங்கினதுக்கப்புறம் தான் கண்ணே கொடுப்பாங்க. எனிமிக்கு கண்ணு எப்படி வருதுன்னு தான் தெரில. பார்ட்னர்ஷிப் போட்டுருப்பாங்களோ, போட்டிருக்கோம். டபுள் வெக்டார் இந்த கண்ணை இல்லை, இந்த கண்ணை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, நீங்கள் டபுள் வெக்டார் ஃபேன்ஸ் இருந்தால் இருப்பீங்க, கோச்சுக்காதீங்க இப்படி சொன்னிட்டு. எங்கடா கண்ணை கொடுத்து தொலைங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இன்னையிலலாம் இப்போ எவன்டா கேட்குறா? எப்போ எதை கேட்குறானோ அப்போ தரமாட்டானுங்க. எப்போ எதை கேட்குறோமோ அப்பப்போ அந்த கண்ணை தரமாட்டானுங்க. எப்போலாம் வேணாம்னு சொல்கிறேன்னா அப்பப்போ தான் அதை தருவாங்க. பைத்தியக்காரனுங்க ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்களோ? எங்கடா கண்ணே காணோம்? கண்ணு காணவா இல்லை நான் போகிற இடத்துல இல்லையாடா? ஏன்டா என்னை இப்படி பண்ணுறீங்க? பாருங்கடா கண்ணை பாருங்கடா, வெக்டார்லாம் வச்சு சுற்றணும்னு என் நிலமடா. அப்பாடி ஒரு இல்லையா G36ன்னு ஒன்று கன்று கிடச்சிது, நல்ல கன்று. ஸ்கின்னு கூட வச்சுருக்கேனே பார்த்தீங்களா? இந்த ஸ்கின் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கும், பூயா பாஸில் வந்தது தான். போய் அப்பாடி பேக், பேக்கே எங்கிட்ட இல்லையா? சை, பேக்கே இல்லாமல் தான் இவ்வளோ நேரம் விளையாண்டுருந்தேன்னா. எங்கடா கண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்களேடா, கண்ணே கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறாங்கடா. எப்பட்றா ஆடுவேன்? சனி பூச்சவனுங்க. ஒரு கன்று தானடா கேட்டேன் உங்ககிட்ட, கரீனாவோட சொத்தையாடா கேட்டேன். ஏதோ சொத்தை கேட்ட மாதிரி இப்படி பண்ணுறானுங்க. கன்று கொடுக்காம எங்கே தான் போவானுங்க? எப்படி இருந்தாலும் கன்று கொடுத்ததான் அவனுக்கு, இல்லைனா நான் சுப்ரீம் கோர்ட் போனேன். அப்பாடி ஏகே. ஆமாம், நான் இப்போ ஏகேவே கேட்கல, எதுக்கு தேவையில்லாமல் ஏகே கொடுத்தாங்க? நெட்டு வேறு இல்லையா? சந்தோஷம். இப்போ எவன் நெட்டு வேறு அப்பப்போ கிடைக்காது, எதுக்கு இருக்குன்னே தெரில. வீட்டில் வைஃபை. ஐயோ என்னடா இது? ஒரு கன்று தானடா கேட்டேன். அப்போ அடி மேது வெறித்தனமாக ஒரு வழியாக ஒரு கன்னை வாங்க எடுத்தாச்சு. கரீனா ஏதோ நம்ம மேலே பாவப்பட்டு கன்னை கொடுத்துக்கிட்டாங்கயா. ஒரு லாங் ரேஞ்சுக்கு M60 கொடுத்தா நல்லா தான் இருக்கும், தரமாட்டானுங்களே. M60லாம் பர்முடா மேப்பில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எனக்கு அடிச்சதுன்னா நான் அடிச்சிடும் இல்லை நிறையா கில்லு, அதனால தான். ஐயோ இந்த கரீனா பாருங்க ஏன்னா இப்படி பண்ணுறானோ தெரியல. இந்த அலை வேறு குறையவே மாட்டேங்குது. சரி கைஸ், இருங்க கைஸ், நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழித்து கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் நான் அப்படியே ஹேங்கர்லேருந்து அப்படியே பொறுமையாக கிளாக் டவர் வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு எனிமி வந்துட்டாப்புல, தேவையில்லாமல் நம்மக்கிட்ட அடி வாங்க போகிறாரு. ஆனால் எங்கே இருக்காருன்னு சரியாக பார்க்கல. அப்படியே ரெக்கார்ட் ஆன் பண்ணுறதுல அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணேன். அப்படியே எங்கே ஓடிட்டான், இங்கே தான் இருப்பான். இங்கே நம்ம ஜோனுக்கு போயிடுவான் ஃபஸ்ட்டு, அப்புறமா நம்மக்கிட்ட எவனாலுமே வர முடியாது. இங்கே தான் எங்கேயோ ஓடிட்டு இருந்தான், பார்த்தேன். ஏன்னா ஒரு செகண்ட் எங்கடா போவீங்க? ரெக்கார்டு தானே ஆன் பண்ண போனேன். அந்தோ கார் எடுக்க போயிட்டால நினச்சேன். எனக்குன்னே வருவானுங்க. சரி அப்பாடி ரொம்ப நேரமாக என் கில்லே அடிக்கலை, எனிமி கிடச்சிட்டான், ரெக்கார்டை போட்டு கில் எடுப்போண்டான்னு பார்த்தா ரெக்கார்டு எடுத்தோடனே எனிமியை காணும். இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ காரில் சுற்றி. ஏ வேணாண்டா வேணாண்டான்னு கேட்டால் தானே, எங்கடா என் பேச்சை கேட்குறீங்க? ஒரு மனுஷன் வேணாம் எதாவது. ஓகே, சூப்பர். தேவையில்லாம விட்டினேன். அப்போவே நினச்சேன் சரி ஓகே விடு, இப்போ பாரு நான் இது ஊக்காங்க போட்டு போகலான்னு நினச்சேன்.
என் நேரம் எங்கேருந்துடா வரீங்க. சரி கைஸ், நான் திருப்பி உங்களை ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் குட் பை.